மந்திரம் 10. இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தையோட தீய சக்தி வெளியில் கொண்டு வந்துட்டானா அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட பொம்மி, அம்மா எனக்கு எதுவுமே புரியல, இங்கே என்னதான் நடக்குது, எனக்கு கொஞ்சம் கிளியராக புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. மறுபுறம் அன்னைக்கு அந்த சூனியக்காரியை பேக் பண்ணி அனுப்புறதுக்கு அப்புறமா எங்களுக்கு பவர் இருக்கிற விஷயமே நாங்கள் மறந்துட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக காலையில் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து குழந்தைங்க கூட விளையாடிட்டு ரொம்ப ஹாப்பியாக எங்கள் லைஃப் போயிட்டே இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சுது. ஏன்னா தியாவோட சிறகுகளை நான் என்னோட சக்தியால் கட்டி வச்சிட்டேன். அதனால் அவள் இப்போ ஒரு சாதாரணமான குழந்தையா நார்மலான ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இப்போது ஷானுக்கும் சக்தி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சுது. எங்கே மறுபடியும் அந்த சூனியக்காரிங்க வந்து எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடுமோங்கிற பயம் அதிகமாகவே இருந்தது. இதை பற்றி நான் என்னோடய ஒய்ஃப் ராதா கிட்ட சொல்லலை. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே பயப்படுவா. ஸோ இப்போ அவளுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. ஷானோட சக்தியை கண்டிப்பாக வெளியில் கொண்டு வரக்கூடாது. அது மட்டும் இல்லை, வெளியில் இருக்க யாருக்கும் தெரியவும் கூடாது. அப்போ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒருத்தர் மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதனால் நான் அவங்கள கூப்பிட்றதுக்காக வெளியில் போய், ஃபேரி காட் மதர் ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஃபேரி காட் மதருக்கு என்னோடய குரல் கேட்கலையோ என்னமோ, அவங்க என்னோட முன்னாடி வரலை. அதனால நான் மறுபடியும் ட்ரை பண்ணேன். ஆனாலும் அவங்க வரலை. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலை. நான் குழப்பத்தோடு இருந்தேன். அப்போது கிருஷ்ணா அப்படின்னு யாரும் என்னை கூப்பிட்ற சத்தம் கேட்டுது. நான் திரும்பி பார்த்தேன். மறுபுறம் இவ்வளோ நேரம் இருட்டில் பேசிக்கிட்டு இருந்த அந்த உருவம் வெளிச்சத்துக்கு வந்தது. அதை பார்த்த விஷ்ணு ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். கீர்த்தனா, நீயா அப்படின்னு கேட்டான். அதுக்கு கீர்த்தனா, பரவாயில்லையே விஷ்ணு, எனக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. உன்னோட ஞாபக சக்தியை நான் பாராட்டுறேன். நான் ஒரு உண்மையை சொல்லட்டா, எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஒன்றை மட்டும் எனக்கு பிடிக்கலை. அன்னைக்கு அந்த பார்ட்டியில் நாங்கள் கொடுத்த ஜூஸை நீ குடிச்சிருந்தேன்னா இன்னைக்கு என்னோட ஆளாக இருந்திருப்ப. அப்புறம் நிறைய சம்பாதிச்சிருப்ப. இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். சரி விடு, ஒரு நல்லவன் நம்ம கூட இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃபுல்லோட கன்னை எடுத்து விஷ்ணு முன்னாடி காமிச்சா. விஷ்ணு அதை பார்த்து சிரிச்சான். உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த துப்பாக்கியில் இருக்க குண்டை அவன் மேலே பாய்ச்சிட்டாங்க. அவன் அப்படியே சாஞ்சு கீழே விழுந்தான். மறுபுறம் நம்ம உலகம் 3ஆக பிரிஞ்சிருக்கு. ஒன்று பூலோகம், இன்னொன்று தேவதை லோகம், இன்னொன்று இருள் லோகம். ஆனால் அந்த டைமில் இருள் லோகம் அப்படின்னு ஒரு இடமே இல்லாமல் இருந்தது. அதாவது இருள் தேவதை நம்மளோட தேவதை லோகத்தில் தான் இருந்தாங்க. அப்போ அவங்களோட பேர் மலை தேவதை. இந்திரதேவனோட ஆசீர்வாதத்தினால அவங்க நினைக்கும் போதெல்லாம் பூமிக்கு மழையை கொண்டு வர முடியும். அதனால் அவங்க எல்லாருக்குமே உதவி செய்வாங்க. ரொம்பவே நல்லவங்க. சொல்லப்போனால் இந்த தேவதை லோகத்தில் இருக்க எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் தேவதை லோகத்தோட ராணி லோகத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு முடிசூட்டும் விழா, அதாவது அடுத்த ராணியை தேர்ந்தெடுக்கிற ஒரு விழாவாக இருந்தது. எல்லா தேவதைகளும் மலை தேவதை தான் அடுத்த தேவதை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கவும் செஞ்சாங்க. ஆனால் திடீர்னு ராணி தேவதை என்ன கூப்பிட்டாங்க. இது அங்கே இருக்க எந்த தேவதையுமே எதிர்பார்க்கலை. அது மட்டும் இல்லாமல் சடனாக ராணி தேவதை என்ன ராணி ஆக்குனதுனால மலை தேவதையோட முகம் அப்படியே மாறி போச்சு. ராணி பதவி அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவங்களோட மொத்த சுயரூபமே மாறி போச்சு. ஒரு பெரிய கோபமாக மாறிச்சு. மறுபுறம் யாரோ என்ன கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் திரும்பி பார்த்தேன். எனக்கு பின்னாடி தான் ஃபேரி காட் மதர் நின்றுட்டு இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்து, ஃபேரி காட் மதர், எனக்கு உங்கள் ஹெல்ப் வேணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இதை கேட்ட ஃபேரி காட் மதர், பதட்டப்படாத கிருஷ்ணா, நீ எதுக்காக என்னை இங்கே கூப்பிட்ருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கேட்க போகிற கேள்விகளுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். தீப்தி உயிரோட வந்துட்டா
அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட நான் ஷாக் ஆகி, எப்படி அவளுக்கு தான் என்னோட பிளட்டு கிடைக்கல, அப்போ எப்படி அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபேரி காட் மதர், இவ்வளோ நாள் நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க கிருஷ்ணா. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட பிளட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அன்னைக்கு உன்னையும் தியாவையும் சேர்ல கட்டி போட்டு வச்சிருந்தப்போ உனக்கே தெரியாம உன்னோட பிளட் அவங்க எடுத்துட்டாங்க. அந்த பியூர் பிளட்டுனால இப்போ தீப்தி உயிரோட வந்துட்டா. அன்னைக்கு நீங்க ஒரு சூனியக்காரியை மட்டும்தான் பேக் பண்ணி அனுப்புறீங்க. அதனால பாதி சூனியக்காரிங்களும் நல்லவங்களா மாறிட்டாங்க. என்னத்தான் அவங்க நல்லவங்களா இருந்தாலும் இன்னும் கெட்ட சூனியக்காரிங்க இந்த பூலோகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. மேபி அந்த நல்ல சூனியக்காரிங்க உனக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீ இப்போ கவலைப்பட வேண்டாம். சூனியக்காரிங்க இப்போ எல்லாம் உன்னை தாக்க விருப்பம் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஆனால் தீப்தி அவங்கள எப்போ வேணாலும் கெட்டவங்கள மாற்ற வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீ உன்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீ ஷானை பாதுகாத்து வச்சுக்கோ. ஏன்னா சூனியக்காரிங்க போன வாட்டி தியாவை கடத்தின மாதிரி இந்த வாட்டி ஷானை கடத்த வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. மறுபுறம் அன்னைக்கு ராணி பதவி எனக்கு தந்ததுனால மலை தேவதை ரொம்பவே கோபமானாங்க. அதனால் நிறைய தப்பு பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் தேவதைகள் அவங்கள சிறைப்பிடிச்சு ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டாங்க. எந்த தேவதைகள் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல மலை தேவதை அடையப்பட்டாங்க. 6 வருஷத்துக்கு அப்புறமா அந்த சிறையிலிருந்து வெளியில் வந்தப்போ அவங்க ரொம்ப மோசமான ஒரு தீய சக்தியாக தான் வெளியில் வந்தாங்க. இந்த தேவதை லோகத்துக்கு ஒரு சட்டம் இருக்குது. ஒரு ராணி தேவதை இன்னொரு ராணியை சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கப்படும். அதில் ஒன்று, மொத்த சக்தியுமே புதுசாக வர ராணி தேவதைக்கு கொடுத்துட்டு அவங்க பூமிக்கு போய் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழணும். இல்லைன்னா அவங்களோட பாதி சக்தியை புது ராணிக்கு கொடுத்துட்டு அவங்க ஃபேரி காட் மதராக எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும். அதுவும் இந்த மாதிரி சக்தி இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அந்த ராணி தேவதை 2வது ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணினாங்க. மீண்டும் சந்திப்போம்.